வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். காரைக்குடி சென்றிருந்த போது தோழர் கலைமணி ஒரு தாளை என் கையில் கொடுத்து படித்து பாருங்கள் என்றார். அது விடுதலை நாளேட்டில் வெளியாகி இருந்த ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற எருமை மாடு பற்றிய ஒரு கட்டுரை. தருண் ஸ்ரீதர் என்பவரை மேற்கோள் காட்டி அந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறார். உலகத்திலேயே எருமை மாடுகள் கூடுதலாக என்றால் 97 விழுக்காடு ஆசியாவில் தான் இருக்கின்றன. அதிலும் மொத்த எருமை மாடுகளில் 56% இந்தியாவில் தான் இருக்கின்றன. எனவே இந்தியா என்பது எருமை மாடுகள் நிறைந்த தேசம். எருமை மாட்டு பால் குடிக்காமல் இங்கு வளர்ந்தவர்கள் யாரும் இல்லை. பசுமாட்டை விட எருமை மாட்டு பாலில் தான் புரதமும் கொழுப்பும் கூடுதலாக இருக்கிறது. நாம் அருந்துகிற இந்த பாக்கெட் பால் கூட எருமை பாலும் பசும்பாலும் கலந்ததுதான். அது மட்டுமல்லாமல் பசுமாடு என்றால் அதில் சீமை மாடு, கலப்பு மாடு என்று எல்லாம் இருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே எருமை மாடு பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2019 ஆண்டு இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட எருமை மாட்டு இறைச்சியால் 25,168 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. இவ்வளவு இருந்தும் ஏன் எருமை மாட்டை நாம் இழிவாக பேசுகிறோம்? ஒருவனை திட்டும் போது கூட எருமை மாடே என்று ஏன் சொல்லுகிறோம்? ஒரு வேளை கருப்பு தாழ்ந்தது என்கிற எண்ணம் நம் ஆழ்மனத்தில் படிந்து கிடக்கிறதோ என்னவோ.